ஸ்டாலின் இன்றைக்கு கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. திரு ஸ்டாலின் அவர்களே, மே 4ஆம் தேதிக்கு பிறகு கருப்பு சட்டை போட்டுக்க போட்டுக்குவாருல்ல, போட வைப்பீங்கல்ல. எதுக்கு கருப்பு சட்டை போட்டாரு? இன்றைக்கு நம்முடைய இதய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெண்களுக்கு 33% இட ஒதுக்கீடு சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் வேண்டும் என்று முதல் குரல் கொடுத்த கட்சி அதிமுக கட்சி. நான் எம்பியா இருந்தேன், 1998 எம்பியா இருந்தேன். அம்மாவுடைய உத்தரப்படி அன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்தது. 1998 மறைந்த வாஜ்பாய் அவர்கள் பாரத பிரதமர். அன்றைய தினம் அம்மாவுடைய வேண்டுகோளை ஏற்று பாரத பிரதமர் மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் இந்த 33% இடஒதுக்கீடை நிறைவேற்றலாம் சொல்லி நம்முடைய அதிமுக கட்சி சேர்ந்த அண்ணன் தம்பித்துரை அவர்கள் சட்டத்துறை அமைச்சராக இருந்தார். அப்பொழுது அந்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்கின்ற பொழுது இந்தியா கூட்டணியில் அங்க வைக்கின்றாங்களே முலாயம் சிங் யாதவ் அவருடைய கட்சி சேர்ந்த எம்பி நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் அண்ணன் தம்பித்துறை கையில் மசோதாவை படிச்சுக்கிட்டு இருக்கும் போது பிடுங்கி கிழிச்சு வச்சுட்டார். அப்ப நின்று போச்சு. மாண்புக அம்மா அவர்கள் அப்பொழுதே பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடை கொண்டு வந்த பெருமையை சேர்த்தவர் அம்மா. இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெண்களுக்கு உரிமை வேண்டும், பெண்களுக்கு சம வாய்ப்பு அளிக்க வேண்டும், பெண்களும் இன்றைய தினம் ஆண்களுக்கு இணையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி பெண்களுடைய உரிமையை நிலைநாட்டுகின்ற விதமாக சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் 33% இடம் கிடைக்க வேண்டும், இடஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே சட்டம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு இன்றைக்கு அதுக்கு வடிவு கொடுக்கிறாங்க. இப்பொழுது பாராளுமன்றத்தினுடைய இன்றைக்கு தொகுதி பாராளுமன்ற தொகுதி வரைய நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே.